ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். முதல் தொலைக்காட்சியான டிடி இன்று தனது 60வது வயதை நிறைவு செய்கிறது. இதே நாளில் டிடி தனது புதிய அல்ட்ரா HD சேனல்களில் ஒளிபரப்பை துவக்க இருக்கிறது. இவ்விழாவில் கலந்து கொள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு வாசுதேவ் மேனன் வந்திருக்கிறார். இவ்விழாவிற்கு தலைமை தாங்க மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திரகாந்த் வர்மா வந்து கொண்டிருக்கிறார். மினிஸ்டர் ஜீவன் ராம் இஷ்யூ என்னாச்சு? ஒரு மேல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நோட் அனுப்பியிருந்தேனே. சார், ஜீவன் ராமா நம்ம மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ், நம்ம கட்சியில ஜாயிண்ட் செக்ரட்டரி வேற இருக்காரு. நம்ம கட்சியா? நீங்க எப்ப சேர்ந்தீங்க? நீங்க கேபினட் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆபீஷியல். நான் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்றதா உங்க வேலை. ஐம் சாரி சார். சாரின்றது ரொம்ப வேல்யூபிள் வேர்ட், அடிக்கடி யூஸ் பண்ணாதுங்க. அமைச்சர் ஜீவன் ராம் மகளின் திருமணத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பரமேஸ்வர் ராவ் கூறியதாவது வேற பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு பார்லிமெண்ட்ல நாங்க தூய்மையான ஆட்சி நடத்துறோம்னு. இது தேவையா சந்தோஷ்? மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாங்க மட்டும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும். யூ ஷுட் ஹவ் டேக்கன் ஆக்ஷன் ஆன் ஹிம். ஐம் சாரி. Stand up. Sit up. I repeat. Emergency system. Cancel all opposition. Mayday. Mayday. Secure. Opposition cancel. What fight? What side? What's happening? What fight? What fight? சற்று முன் டெல்லி தூர்தர்ஷனுக்குள் அதிரடியாக நுழைந்த பயங்கரவாதிகள் சிலர் அமைச்சர் வாசுதேவ் மேனனை பணைய கைதியாக பிடித்துள்ளார்கள். Arrange a war room meeting at once. ஓகே சார், டெலிகாஸ்ட் மாத்திரேன் சார். மாத்தாத. இது லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டே இருக்கணும். ஸ்டாப் பண்ண, இங்க இருக்கிற அத்தனை பேரை செத்துருவான். லைவ்க்கு மாத்திரா. ஓகே, பண்றேன். கேமரா ஆன் பண்ணு. Away
அஞ்சலி, ஐ அம் ஆல் ரைட். டாட், அம்மாக்கு தாலி கட்டும் போது 3 முடிச்சு போட்டீங்களா இல்ல 30 முடிச்சு போட்டீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷட் அப். யாரு? அப்புறம் பேசுறேன். Come in. Hello, Mr. Prime Minister of India. This is a demand for you. திஹார் ஜெயில இருக்கிற எங்க ஆளுங்க 5 பேரையும் உடனே ரிலீஸ் செய்யணும். Otherwise, your minister will be shot. Let's say for every hour. இங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தரே ஷூட் பண்ணுவோம். அம்மா முதல்ல அழறத நிறுத்து. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் விட்டுருவாங்க. தைரியமா இரு. இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருக்கும் இந்த 5 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் நிபந்தனை. நிறைவேற்றாவிட்டால் நம்ம உடனே ஒரு நெகோசியேட்டர் சமாதானமா பேசி பார்க்கலாம். பேச்சுவார்த்தை எல்லாம் வேலைக்கு ஆகாது. யார் அடமன் அந்த 5 பேரையும் ரிலீஸ் பண்றதுதான் ஒரே ஆப்ஷன். நீங்க என்ன பேசுறீங்க சிக்கந்தர்? அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அந்த 5 பேரால எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியுமா? We have no other go பட்வர்தன்ஜி. நாடு பூரா ஒரு பெரிய மத கலவரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. But the nation is above everything. தினமும் தான் நடக்குது. இப்போ நாம காப்பாற்ற வேண்டியது நம்ம மினிஸ்டர். இஸ் a sincere man. அவரை பலி கொடுக்க முடியுமா? Stop it, I say. அங்க நம்ம மினிஸ்டர் மட்டும் தான் மாட்டிட்டு இருக்காரா? இல்ல சார், தூர்தர்ஷன் ஸ்டாஃப்ஸ் 250 பேருக்கு மேல அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க சார். அவங்க யாரு சின்சியர் இல்லையா? அவங்கள பலி கொடுத்தா பரவாயில்லையா? ஜோசப் சார், என்எஸ்டி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா? வெயிட்டிங் ஃபார் தி ஆர்டர் சார். ஒரு உயிரை பலி கொடுத்து தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா தப்பில்லை. அது பாவம் இல்லை. இதே தான் மண் தர்மம் சொல்லுது. மனுஷ தர்மமும் அதுதான். Ask them to get in action. Don't shoot! சார் அங்கே இருங்க. மூவ் பண்ணாதீங்க. Don't panic. நகராதீங்க. அங்கே இருங்க. Don't move. Don't move. No. You got the terrorist alive. Keep the vehicle ready. Hey, நீங்க ஜியாதி தர முடியாது. உங்க நாட்டை அழிக்காம விட மாட்டோம். Go. Everyone, don't worry. It is safe now. பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. இன்று காலையிலிருந்து தேசத்தையே பரவர்கள் ஆழ்த்திய தீவிரவாதிகளின் முற்றுகையை என்எஸ்ஜி வீரர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். தீவிரவாதிகளை விடுதலை செய்யுமாறு நிபந்தனை விதித்த தீவிரவாதிகளின் தலைவர் அஞ்சலி, ஐ எம் ரியலி சாரி. எனக்கு வேற வழி இல்லை. இது சாதாரணமான மரணம் அல்ல. இது நாட்டுக்கான தியாகம். Be bold. பச்சை ஊதா மஞ்ச வெள்ள மச்சான் வந்தனை மச்சினிகத்துள்ள பச்சை ஊதா மஞ்ச வெள்ள மச்சான் வந்தனை மச்சினிகத்துள்ள மூச்சு கிச்சு முட்டி செல்ல இங்க மச்சக்கர வராம்படுகள்ல இவன் இச்சு தந்த பிச்சுக்குமே மூள ஐயோ மன்மதனை கொள்ளு பேர புள்ள ஆமா மன்மதனை கொள்ளு பேர புள்ள எம்மா மன்மதனை கொள்ளு பேர புள்ள காக்காயி மூக்காயி காத்தாயி ராமாயி எங்கடி போனீங்க சோமாடி சிறுகி சீனி கட்டி சிறுகி சிங்காரி அடி முட்டி நிற்கும் பொம்பழகு முட்டுது கீரி மினுக்கி மீனு குட்டி தடுக்கி வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி பணச்சா கருப்பனோட ஊர வெஞ்சாலே ஆனா ராஜாவோட சேர்ந்து வெள்ள புள்ள பெற்றாலே கிரிஜா கோயிலத்தான் சுத்தி வந்தாலே ஆனா ஜோடி ஆடியால் இல்லாம கஞ்சி நின்னாலே தினமும் ரோட்டு மேல ரூட்டு விடும் போக்கு நல்லால அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே சிரிக்கி சிரிக்கி
அடி முட்டி நிக்கும் பொம்பழகு முட்டுது கீரி மினுக்கு மீன் புட்டி தழுக்கி ஒய்யாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி கம்மக்கர காலத்து மேடு நெல்லு வெள்ளையும் பச்சைக்காடு கட்டடமும் வளர்ச்சி நின்னா கல்ல தின்ன போற நீ ஒத்த கூட தண்ணி பிடிக்க மல்லுக்கு நிக்கும் பொம்பளைங்க ஒத்துமைய பொங்கி எழுந்தா ஓடி வரும் காவேரி காசு பவுசு தூக்கி கடாசு நீ செத்தாலும் வெடிப்பாங்க பட்டாசு மாசு மவுசு போனா வராது அட அவுச்ச முட்டை ஆம்லெட்டாக மாறாது கிண்டா 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 சிறுகி சீனி கட்டி சினுக்கு சிங்காரி அடி முட்டி நிக்கும் பொம்பழகு முட்டுது கீரி மினுக்கு மீனு குட்டி தழுக்கு வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி எந்த புத்தியே சரியில்லை. இந்த போட்டால உள்ள மாதிரி காட்டு. வா. உங்க ஆத்தாவுக்கு இந்த மாதிரி குழந்தை வேணுமா அப்பா பாரு, என் பிள்ளை பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. கட்டம் போட சிலுக்கு சட்டை முட்டிக்கு மேல கையில கட்டி வெட்ட வெளி புயல போல சுத்தி வர்ற நடோட்டி சப்பி போட்ட பணம் பழமா நட்டுக்கு நிக்கும் கோர மூட்டி பச்சை புள்ள கஞ்சி குடிக்க நான் தான் இப்போ பூச்சாண்டி வெப்பம் குச்சி மறந்த அப்பத்தான் ஒம்போ கையில பல் முளைக்க வைக்கட்டா கெப்ப சோளம் நெல்ல பொச்சத்தா நீ பீசா தின்னு போனா கட்டி என்னத்தா கிண்டா 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 சிறுக்கி சீனி கட்டி சினிங்கி சிங்காரி அடி முட்டி நிக்கும் கொம்பழகு முட்டுது கீரி மினுக்கி மீன் குட்டி தழுக்கி ஒய்யாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி மனஜா கருப்பனோட ஊர வெஞ்சாலே ஆனா ராஜாவோட சேர்ந்து வெள்ள புள்ள பட்டாலே கிரிஜா கோயில தான் சுத்தி வந்தாலே ஆனா கோடி ஜாடி யாரு இல்லாம காட்டு நின்னாலே தினமும் ரொட்டு மேல ரொட்டு விடும் போக்கு நல்லால அவள வாழ வட்ட நறுக்க வந்த கதிரு நல்லால கதிரு 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 ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க அனிதா அண்ட் வெல்கம் டு our show மாடர்ன் விவசாயம். மழை இல்ல தண்ணி இல்லன்னு டெல்டா டிஸ்ட்ரிக்ட் பூரா வறண்டு கிடக்க இந்த இடம் மட்டும் பச்சை பசேல்னு அவ்வளவு செழிப்பா இருக்கு. அண்ட் இந்த மேஜிக்கு காரணம் மிஸ்டர் கதிரவன்கிற மாடர்ன் விவசாயி. குப்பையில இருந்து மண்புழு உரம், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சொட்டு நீர் பாசனம், பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம்னு சயின்ஸையும் பாரம்பரியத்தையும் கலந்து கட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு நம்ம கதிரவன். குட் மார்னிங் கதிரவன். நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி சொல்லுங்க. ஒண்ணுங்க, இது நேச்சுரல் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் விட இன்னும் வசதி. இயற்கையாவே விவசாயம் பண்றது. இந்த முறையில முதல் யாரு விவசாயம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மொசனபு ஃபுகுவோகா. வோட்கா தெரியும், அது என்ன ஃபக்குவோகா? மொசனபு ஃபுகுவோகாங்க சப்பான்காரர் தத்துவ விவசாயி. இந்த முறையில இயற்கை வளத்தை சுரண்டாம மனுஷ வளத்தை தான் நம்பி இருக்கோம். எங்க காட்டுல இந்த ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு மாதிரி எந்த கெமிக்கல் வாசனையும் பட விடுறதே இல்ல. ஓ சூப்பர் கதிர். பேபி கார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா பச்சை வைத்தீங்களா? ஒரு வாய் கடிச்சு பாருங்க. வியூவர்ஸ், இட்ஸ் அன்பிலீவபிள். இப்ப என் நாக்குல அறுசுவையும் நடன மாடுது. அட இது என்ன சார், கட்டண கழிப்பிடுமா? சரியா சொன்னீங்க. இப்படியும் கல்லா கட்டுறீங்க போல. சைட் பிசினஸா? அது கட்டண கக்கூஸ் தான். ஆனா கட்டணத்தை நாங்க தான் தரோம். இங்க வந்து கக்கா போனா 10 ரூபா. வாவ், வெரி 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 டிஃபரண்ட் அப்ரோச். இருக்குங்க, இதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. சுயநலமா? இங்க வாங்க சொல்றேன்.
5 வாட்டி போயிருக்கேன். மொத்தம் 50 ரூபா தரணும். இங்க பாரத்தா, எந்த கோயில்ல வேணா வந்து சூட வந்து சத்தியம் பண்றேன். வேறதுக்குள்ள சத்தியம் படா. பாத்தியா? காலையில இருந்து வளர்த்தான போகுதுன்னு 5 தடவை போயிட்டு 50 ரூபாய் கேக்குறான்டா. இதுக்காண்டி கக்கூஸ்ல கேமரா வச்சு கண்காணிக்க முடியும்? குடுத்துட்டு போடு. பதுசா பேசுமா? முக்கியமான சப்ளையர்ல. அண்ணா, காசு வாங்காம போற? உழைக்காத காசு உடம்புல ஒட்டா இருக்காது. போய் பார்த்தேன், அடைச்சுக்கிட்டு வெறும் காத்தான் வருது. மறுக்கா ஒரு வாட்டி வந்து இருந்துட்டு காசை வாங்கிட்டு போறேன். பெரிய ஹரிச்சந்திரே. சோ லாபம். நம்ம இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். சரி, போயிட்டு வா. ஆமா, அந்த 2 டாய்லெட்டும் ஏன் மூடி இருக்கு? பாதி பேர் அங்க அனுப்பி இருக்கலாம்ல. அது ரொம்ப 6 மாசம் வச்சுல, அதான் பத்திரமா பூட்டு போட்டு அப்படியே சேமிச்சு வச்சிருக்கோம். இது போய் எதுக்குங்க சேமிச்சு வைக்கிறீங்க? அப்படி கேளுங்க. 6 மாசம் ததும்ப சேமிச்சு வச்சதெல்லாம் ஊறி பாக்டீரியாவால மக்கி நல்லா உரமாயிடுச்சு. ஐயா, ஸ்மெல் அது வராதுங்க. இது இப்ப நைட்ரோஜன் ரிச் பியூர் பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம். இது அப்படியே நீங்க நிலத்துல உரமா போட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே சாயில் ஏரேஷன், விதை விருத்தி, வேர்பரவல்னு பயிரோட மகசூல் அமோகமா இருக்கும். ஆனா நீங்க தான் இப்ப சோளம் நிக்கும் போது சூப்பர் டேஸ்ட், நைஸ் அரோமா, உங்க நாக்குல கூட அரிசி அப்படியே நடனம் ஆச்சுன்னு சொன்னீங்களே, இதுல வந்து எடுத்துறாரு. அக்கா, பிரேக் விட்டுக்கலாமா? இன்டர்வியூல வேணாம், வாடா போலாம். இங்க இரு. ஆனா உன்னை வர சொன்னேன். நீ ஏதோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன்னு பார்த்தா ஏதோ அசிங்க பிடிச்ச ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. நில்லு. கேமரா ஆன் பண்ணு. விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். இந்த மண்ணுக்கு அற்புதமான குணம் இருக்குங்க. தான் மேல விழுகிற எந்த அசிங்கத்தையும் உபயோகமானதா மாத்தி கொடுத்துரும். நாம இந்த மண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கிற கொடுமை தான் அசிங்கம். காட்டை அழிச்சிட்டோம், மழை இல்லாம போச்சு. மணல் எல்லாத்தையுமே அழிட்டோம், மழை பெஞ்சாலும் சேர்த்து வைக்க முடியாம போச்சு. ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்கு விவசாயம். இதுல கண்ட கெமிக்கல் உரம், பூச்சி மருந்து எல்லாம் போட்டு மண்ணை மலடாக்கிட்டோம். மிஞ்சி இருக்கிறது என்ன? நம்ம மழை தான். அதான் அந்த மண்ணை மீட்டு எடுக்கிறதுக்காக சீனாக்காரனும் ஜப்பான்காரனும் ஏற்கனவே இந்த விவசாயத்துல இறங்கிட்டாங்க. நம்ம விவசாய நிலத்துல ஆள் தொல்லை கிணறு, சுரங்கமும் தோண்டி பால் அடிச்சா வேற வழியே இல்ல. இந்த மாதிரி விவசாயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உங்க ஃபியூச்சர். வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மையம் கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வினால் பலத்த புயலுடன் கூடிய மழை பெய்யவிருக்கிறது. இது என்ன இன்ஜெக்ஷன்? இது இல்லீகல். இத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. நீ என்ன செஞ்சாலும் சரி, என் பேரு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பேர் சையத் ஜாஃபர், வயசு 38. உன் பேரு சையத் ஜாஃபர், வயசு 38. பாகிஸ்தான் ஆர்மியோட ஜலாலாபாத் கேம்ப்ல ட்ரைனிங் எடுத்தவன். ஐடி பாம்ஸ் டிசைன் பண்றதுல யூர் an எக்ஸ்பர்ட். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரிய பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தவன் நீ. என் உயிரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா உன் பிரைம் மினிஸ்டர் உயிரை பத்தி நீ கவலைப்படு. அடுத்த அட்டாக் கண்டிப்பா மிஸ் ஆகாது. அடுத்த அட்டாக்கா? எங்க சொல்லு. லண்டனுக்கு பிளைட்ல போறாருல, போட்டியில தான் திரும்புவாரு உன் பிஎம். இஸ் நாட் லைங் சார், இட்ஸ் தி ட்ரூத். லண்டனா? லண்டன்ல யார் செய்ய போறாங்க? எந்த குரூப்? குரூப்லாம் இல்ல, ஒரே ஒருத்தன். அவன் மக்கள பதுங்கி இருக்கான். உங்க நாட்டோட பலத்தை அழிப்பான். சுரேஷ், அங்கே மட்டும் பாரு.
எங்க இருக்கான் அவன் சொல்லு. இர்ஃபான் இன்னொரு டோஸ் கொடு. டாக்டர் இன்னொரு டோஸ் கொடுங்க. நோ வேணாம் வேணாம், இந்த இன்ஜெக்ஷன் வேணாம். அவன் தமிழ்நாட்டில் அவன் பேரு கதிர் தம்பி, புண்ணாக்கு மூட்டை வந்திருக்கு. அண்ணன் கொட்டையில இறக்கி வச்சுனாவ. சிட்டை கொடுத்து விட்டாரா புண்ணாக்கு கோவாலு? வண்டியில இருக்கு செல்லா. சீக்கிரம் காட்டி கணக்கு முடிச்சுட்டுங்க. British Airways flight PA36 from Shanghai, London. Hello. Namaste. Welcome, Mr. Prime Minister. My son Abhishek. Hi, sir. Nice to meet you. Hello. Kavita Menon from Malayalam Manorama. Yes, ma'am. இந்த இடத்துல செக்யூரிட்டி. Venkatraman from Dinagarudan. Kalyan Kumar from Express. Kalyan Kumar from Express. There are 3 lakh Indians in the UK and they happen to be the 3rd largest ethnic group here. Mr. Kalyan Kumar from Express. ஹாய். எஸ். கொஞ்சம் சீக்கிரமா வரலாமே. சீக்கிரம் வந்துட்டா மட்டும். அதே லெக்சர் தானே? வாட்? அதுக்காக லேட்டா வந்து I'll wait there. நடத்துங்க. See, இதுதான் நாளைக்கு நடக்க போற மீட்டிங்கோட நோக்கம். Well, I hope all of you will be here tomorrow and support us by giving a wide and detailed coverage for this conference. Yes, we do. I guess we are done. I'll see you tomorrow. Okay, bye. Hey. Yeah. Throw it up, man. Careful. Yeah. Our Invest India meet starts in few minutes. If you have any phones, mobile, wallets, please place them in the tray here. Next, please, sir. Please open your bag. Thank you. Next, please. Mark, clear the PM passage. So please arrange for the media gathering. No, I've just come for the holiday. Our Honorable Prime Minister of India, Mr. Chandrakant Verma is here. தேங்க்ஸ். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நாம கொஞ்சம் கேஷுவலா பேசலாம். ஓகே, இங்க எவ்வளவு பேர் லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க? ஏய் மிஸ்டர் மகாதேவ் சார், உங்க பயோகிராஃபில பல லவ் ஸ்டோரிஸ் வருது. இப்ப சும்மா இருக்கீங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மியூச்சுவல் மேக்னெட்டிக் சார்ம், தினம் தினம் பார்க்கணுன்ற துடிப்பு, அடிக்கடி பேசணுன்ற தவிப்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் அதே லெவல்ல இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஏன் தயங்குறீங்க? அவனை கை தூக்குங்க. ஓகே,
முதல்ல நான் தைரியமா கை தூக்குறேன். ஏன்னா என் பொண்டாட்டி இப்ப இங்க இல்ல. பயப்படாம தூக்குவேன். மிஸ்ஸஸ் நாராயணமூர்த்தி, அப்புறம் எங்கேயாவது உண்மை பேச விடுங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் நம்ம அம்மாவை பத்தி பேசலாம். பெத்த புள்ள மேலே பாசம் வைக்காத அம்மா உண்டா? அதே அம்மா சின்ன வயசுல நம்மளை மிரட்டி சாப்பிட வச்சிருப்பா, அதட்டி படிக்க வச்சிருப்பா, சேட்டை பண்ணா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா. அப்ப நாமளும் அம்மாவை திட்டி இருப்போம். இருந்தாலும் அம்மா நம்ம மேல வச்சிருக்கிற பாசமோ நாம அம்மா மேல வச்சிருக்கிற பாசமோ எப்போ ஆவது குறைஞ்சிருக்கா? என்னதான் சகல வசதிகளோட நீங்க இங்க செட்டில் ஆயிருந்தாலும் இந்த நாடு காதலி மாதிரி. ஆனா இந்தியா அம்மா மாதிரி. இந்தியாவில ஊழல், லஞ்சம், மதவெறி, மொழிவெறினா உடனே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனை இங்க இருக்கு. என்ன உடைய கவர்மெண்ட் நாட்டோட இந்த குறைகளை சரி செய்ய முழு மூச்சா இறங்கி இருக்கு. அதுல உங்க பங்கு இருக்கணும். இங்க செட்டில் ஆன பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவோட வளர்ச்சிக்கு உதவுங்க. மை கவர்மெண்ட் வில் சப்போர்ட் யூ. டு இன்ஸ்பயர் யூ, ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் few gentlemen here. Indian Sensex வீடு இருக்கணுமா? இவங்க கம்பெனிஸ் தான் தீர்மானிக்கிறது. மிஸ்டர் விஜய் மா உலக பணக்காரர்கள்ல 7வது இடம். எல்லா நாட்டிலையும் சொத்து வாங்க இந்தியாவிலே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ரப்பர் லெக்டிங் மிஸ்டர் அருண் சாமிநாதன். அவர் பிறந்த டிஸ்ட்ரிக்ட்ல வளர்ச்சியான தத்தெடுத்திருக்கார். இந்த கிராமங்கள் தான் விவசாயத்தில். மிஸ்டர் ராஜன் மகாதேவ், இவர் என்ன பிசினஸ் செய்யறாருன்னு சொல்றதை விட என்ன செய்யலன்னு சொல்றதுதான் ஈஸி. எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் தொழில்துறையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். சோ இவருடைய சம்பளம் வாங்காத அட்வைசர். வீட்டுக்காக உழைக்கிறது கடமை, ஆனா நாட்டுக்காக உழைக்கிறது தான் பெருமை. So be proud to be an Indian and invest in India. Jai Hind. குட் ஸ்பீச். என்ன அபி, ட்ரைனிங் ட்ரிப்பா? அடுத்த வாரிசு ரெடி பண்றாரா டாடி? சான்ஸே இல்ல அங்கிள். அவர் என்ன கார்ல கூட ஏத்த மாட்டேங்கிறாரு. அவர் ஸ்பீச் லைவா பாக்கணும்னு டூப் போட்டு நானா தொத்திக்கிட்டு வந்தேன். அது டூப். நான் நிஜமா எதுக்கு வந்த? அங்கிள், உங்க வயசுக்கு அதெல்லாம் நீங்க கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும். ஓகே ஓகே, நான் கேட்கவும் இல்ல, நீ சொல்லவும் வேணாம்.